லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். டேய் சந்தோஷ், என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நீ பாட்டுக்கு வர, நீ பாட்டுக்கு போற, எங்க போறன்றதை சொல்ல மாட்ற. இது வீடா என்ன? ஏய், இவ்வளவு நாள் கழிச்சு பவி உண்டாயிருக்கா. அவ கூட இருந்து பாத்துக்கலாம். பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டு இருக்கு. அவளை எப்படி குணப்படுத்தலான்னு அக்கறை இருக்கா உனக்கு? அது இல்ல தாத்தா, நான் ஒரு வேலை விஷயமா ஃப்ரெண்டை பார்க்க போயிருந்தேன். ஆமா, காலம் போன காலத்துல உனக்கு ஒரு வேலை. சந்தோஷ், நான் சொல்றத ஒழுங்கா கேளு. லட்சுமி மனதளவுல பாதிக்கப்பட்டிருக்கா. அவ மனச மாத்த பவி கடந்து போராடுறா. லட்சுமியோட இந்த நிலைமைக்கு நீதான் காரணம். அதுக்கு ஏதாவது பிராயச்சித்தம் பண்ணணும்னு நினைச்சினா அவளை இதுல இருந்து எப்படியாவது வெளியே கொண்டு வா. இல்ல லட்சுமி இப்படி இருக்கிறத சரி பண்ண முடியலையேன்னு பவி மனசை விட்டுருவா. அது அவ வயித்துல வளர்ற உன் குழந்தைய தான் பாதிக்கும். அவ்வளவுதான் சொல்லுவேன், பாத்துக்கோ. தாத்தா, சரி, அம்மா என்ன பண்றாங்கன்னு பாப்போம். அம்மா. குட்டி, இப்பதான் வந்தியா? ஆமாம்மா, ஒரு வேலை விஷயமா வெளியில போயிருந்தேன். சரி வா, சாப்பாடு போடுறேன். அம்மா இருங்க, வேணாம், நான் வர்ற வழியிலே சாப்பிட்டேன். என்னடா புதுசா பாக்குற? என்ன? உங்க முகத்துல இப்போ ஒரு தெளிவு தெரியுதுமா. நீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததா பவி என்கிட்ட சொன்னா. சாரிம்மா, என்னாலதான் வர முடியல. அதெல்லாம் இருக்கட்டும்டா. என்ன பாக்குறதுக்கு என்னோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. அப்பார்ட்மெண்ட்டே பார்த்து அசந்து போயிட்டாங்க. ஒவ்வொருத்தரையும் என்னை எப்படி புகழ்ந்தாங்க தெரியுமா? எனக்கு கொஞ்சம் வெக்கமா இருந்துச்சு. அப்புறம் ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருந்தோம். அவங்க ஒவ்வொருத்தரோட குரலை வச்சு அவங்க யாரு, அவங்க பேர் என்னன்னு நான் சொன்னேன். அவங்க எவ்வளவு ஆச்சரியப்பட்டாங்க தெரியுமா? ஜாலியா இருந்தது. அப்புறம் என் கையாலேயே அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் போட்டேன். எல்லாரும் நல்லா சாப்பிட்டாங்க. சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்க பேச்சுதான் நல்லா பேசுவீங்கன்னு நினைச்சோம், ஆனா நீங்க இவ்ளோ நல்லா சமைப்பீங்கன்னு இப்பதான் தெரியுதுன்னு சொன்னாங்க. எல்லாரும் பக்கத்துல உட்கார வச்சு அவங்க லைஃப்ல நடந்ததையெல்லாம் பேசினாங்க. நான் சொன்ன வார்த்தையால தான் அவங்க வாழ்க்கையே மாறிச்சான். அப்புறம் இப்பதாம்மா சந்தோஷமா இருக்கு. எங்க நான் பண்ண தப்பால நீங்க நிரந்தரமா மனசை விட்டுருவீங்களோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா இப்ப நீங்க சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு நிம்மதியா இருக்கு. இது எல்லாத்துக்கும் பவிதாம்மா காரணம். அவளுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஆனா இது எல்லாத்துக்கும் காரணம் பவிதான் குட்டி. பவியால தான் இதெல்லாம் நடந்திருக்கு. அவ தான் எல்லாமே ஏற்பாடு பண்ணிருக்கா.
பவிக்கு தான் தேங்க்ஸ். அம்மா, உங்களை இப்படி பார்க்கதாம்மா நாங்க எல்லாருமே ஆசைப்பட்டோம். இங்க பாருங்க, உங்களுக்கு அந்த சோகமான முகம் செட்டே ஆவல. இத பாருங்கம்மா, இனிமே இப்படியே இருங்க, சரியா? ஓகேவா? ம். சரி, டைம் ஆயிடுச்சு. நீங்க அவ்வளவு பேருக்கு சமைச்சிங்கல்ல, டயர்டா இருக்கும் இல்லையா? அதனால நல்லா படுத்து தூங்குங்க, சரியா? குட் நைட். தூங்குங்க. குழந்தைய நான் தான் தண்ணியில போட்டேன். இந்த குழந்தைய லட்சுமி வளர்க்கறது எனக்கு பிடிக்கல. கல்யாணத்துக்கு அப்புறம் அது எங்க குடும்ப வாழ்க்கைக்கு இடைஞ்சலா இருக்கணும் தான் ஒரு ஆசிரமம் மூலமா ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்ப பார்த்தேன். சார், ஒரு கை குழந்தைய வச்சுட்டு நானும் லட்சுமி எப்படி சார் குடும்பம் நடத்த முடியும் சொல்லுங்க? நெஞ்சலா இருக்குன்னு தூக்கி போட்டேன். கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணி நடந்துட்டு இருந்தப்ப அவர் திடீர்னு காணாம போயிட்டாரு. இங்க பாருங்க, அவர் தான் இவரு. இவரை காணோன்னு மொத்த குடும்பமும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இவர் தான் எங்களோட ஃபேமிலி மெம்பர். அவருக்காக நாங்க ஃபேமிலி ஃபுல்லா தேடிக்கிட்டு இருக்கோம் சார். அவர் மிஸ்ஸிங் ஆயிட்டாரு. அவர் வந்தாதான் குடும்பத்துல ஒரு நல்ல விஷயம் நடக்கும். ஸோ அதுக்காக கொஞ்சம் போஸ்டர்ஸ் என் கையில இருக்கு. நீங்க வந்து சிட்டிஸ்ல எல்லா இடத்துலயும் கொஞ்சம் கிரௌடடான ஏரியாலலாம் உங்களால ஒட்ட முடியுமா? அதெல்லாம் ஒட்டிடலாம் சார். ஒரு போஸ்டர் ஒட்டுறதுக்கு 20 ரூபாய்க்கு மேலே ஆகும். முக்கியமான இடமெல்லாம் நாங்கள் ஒன்று விடாமல் ஒட்டிடுறோம். கொஞ்சம் மேலே பார்த்து போட்டு கொடுங்க சார். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நான் பார்த்து பண்ணிக்கிறேன். ஆனால் சின்சியராக இதை கம்ப்ளீட்டாக எல்லா இடத்துலையும் ஒட்டணும் சார். ஓகே சார். இந்தாங்க, இது ஃபுல்லாக அவர் போஸ்டர் தான் இருக்கு. எல்லா இடத்துலையும் ஒட்டிருங்க. முக்கியமான இடத்துல மறக்காம ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன். எல்லார் கண்ணிலையும் படணும். தயவுசெய்து மறக்காம எல்லா இடத்துலையும் ஒட்டிருங்க சார், ப்ளீஸ் சார். எங்க மொத்த குடும்பமும் இதை நம்பி தான் சார் பண்ணிடுறோம் சார். தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லா இடத்துலையும் ஓகே ஒட்டிருங்க சார். டேய், இந்த போஸ்டர் அப்படி நாராயணனை கூட்டு போய் முக்கியமான இடத்துலலாம் ஒன்று விடாமல் ஒட்டிடு. என்ன சரியா? சார், எல்லா இடத்துலையும் ஒட்டிருங்க சார். ஓகே சார், நாங்கள் மறந்துடாதீங்க சார். டேய், சீக்கிரமா இந்த வேலையை முடிச்சிருங்கடா. பார்த்து போடா. லக்ஷ்மி மேடம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க மேடம். பொண்ணு காலேஜுக்கு போறாளா? போறா மேடம். பணம் இல்லாததுனால படிக்க முடியாம இருந்த என் பொண்ணு இன்னைக்கு உங்க புண்ணியத்துல நல்லா படிக்கிறா மேடம். அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்க. ஆனா உங்களுக்கு கடவுள் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கறாரே. எல்லாம் பூர்வ ஜென்மத்தோட கர்மா. நடந்ததை ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். இங்க எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. இப்போ உங்களை யதார்த்தமா பார்த்ததுக்கு கூட கடவுள் ஒரு காரணம் வச்சிருப்பாரு. என்னமோமா, உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். கவலைப்படாதீங்க, நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். நான் வரட்டுங்களா? வரேங்க.
குட்டி. அம்மா என்னாச்சு? நீ பண்ணிருக்கிற காரியத்தை பார்த்து இன்னைக்கு என் மனசுக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. நீ இப்ப அடிக்கடி வீட்ல இல்லாம வெளியிலயே இருக்கியா? அப்படி நீ வெளியில என்னதான் பண்ற நானும் நினைச்சிட்டே இருந்தேன்டா. ஆனா இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரும்போது நான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன லட்சுமி, உன் புள்ளி அப்படியே தூக்கி வச்சு பேசிட்டு இருக்க? அப்படி என்ன பண்ணிட்டா? அப்பா, அந்த ஹரியோட போட்டோவை ரோடா ஒட்டி இவரை காணவில்லை, இவரை கண்டுபிடிச்சீங்கன்னா இந்த நம்பர்ல தொடர்பு கொள்ளுங்கள்னு குட்டி அவனோட நம்பரை போட்டு போஸ்டர் ஒட்டியிருக்கான். அந்த ஹரிய தேடுறதுக்கு வீட்ல இல்லாம வெளியில அலைஞ்சிட்டு இருக்கான்பா குட்டி. ஆமாம்மா, இருக்காத பின்ன. அவன் ஏற்பாடு பண்ண கல்யாணம் யார் கண்ணு பட்டுச்சோ எதிர்பாராத விதமா நின்னு போச்சு. அதை திரும்பவும் எப்படியாவது நடத்தணும்னு தீவிரமா இருக்கான். அப்பா, எதுக்கு அப்படி தப்பு தப்பா பேசுறீங்க? என்னோட புள்ளைய கொன்ன அந்த ஆளோட எனக்கு திரும்பவும் கல்யாணமா? கனவுல கூட நடக்காது. அந்த ஆள் எனக்கு பண்ணது துரோகம். என்னோட குழந்தைய திட்டம் போட்டு கொலை பண்ணிருக்கான். அந்த ஆளை புடிச்சு போலீஸ்ல ஒப்படைக்கணும். ஆயுசுக்கும் உள்ளேயே இருக்கிற தண்டனையை வாங்கி கொடுக்கணும். என்னோட குழந்தை மேல நான் எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன், அந்த அளவுக்கு என்னோட குட்டியும் குழந்தை மேல பாசம் வச்சிருந்தான். அந்த ஆளை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும்னு அவன் அலைஞ்சுகிட்டு இருக்கான். இது பாருங்க, நீங்க இந்த மாதிரி தேவையில்லாம எல்லாம் பேசி அவனோட நோக்கத்தை அசிங்கப்படுத்தாதீங்க, சொல்லிட்டேன். என்னடா டேய், என்னடா பண்ணிருக்க? இல்ல தாத்தா, நான் என்ன சொல்ல வரேன்னா, தாத்தா தாத்தா நான் சொல்றதை கேளுங்க தாத்தா. பேசணும், வெளியே வா தாத்தா. என்ன டேய், என்னடா இதெல்லாம்? லட்சுமி நடந்த கசப்பான சம்பவத்தெல்லாம் மறந்து இப்பதான் பழைய மாதிரி மாறிட்டு வரா. இப்ப போய் இப்படி பண்ணி வச்சிருக்கே. தாத்தா, நான் எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணேன்னு சொன்னா நீங்க இப்படி எல்லாம் பேச மாட்டீங்க தாத்தா. அதான் லட்சுமியே சொல்லிட்டாளே. பவி அவளை மாத்துறதுக்கு ஆபீஸ்ல பேசி ரசிகர்கள் எல்லாம் கூப்பிட்டு அவ எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கா. நீ என்னடான்னா அவளை திரும்பவும் பழைய நிலைமைக்கு கொண்டு போற மாதிரி வேலையை பாக்குற. தாத்தா, நான் என்ன சொல்ல வர்றேன்னா நீங்க கொஞ்சம். எனக்கு என்னமோ உன் மேலதான் சந்தேகமா இருக்கு. ஒருவேளை எங்க ஹரி வந்துட்டா உண்மையெல்லாம் லட்சுமிக்கு தெரிஞ்சிருமோன்னு நீ டபுள் கேம் ஆடுறியோன்னு நினைக்கிறேன். என்ன தாத்தா இப்படி எல்லாம் கேவலமா பேசுறீங்க? நான் சரியா சாப்பிட்டு தூங்கி எவ்வளவு நாளாச்சு தெரியுமா? பித்து பிடிச்ச மாதிரி நான் ஹரிசாரை தேடிட்டு கிடக்குறேன். அவர் எங்கேயாவது ஒரு இடத்துல பாத்திர மாட்டோமான்னு நான் சிட்டி ஃபுல்லா தேடிக்கிட்டு இருக்கேன். அவரை பார்த்து கையில கால்ல விழுந்தாது வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நாம எல்லாம் ஒரே மாதிரி தான் தாத்தா சிந்திக்கிறோம். நாம ஒருத்தர் மேல ஒருத்தர் நம்பிக்கை இல்லாம இப்படி சந்தேகத்தோட இருக்கோம். தாத்தா, என்னோட பொண்டாட்டி மாசமா தானே இருக்கா. இந்த நேரத்துல நான் அவ கூட தான் இருக்கணும். அவளை பத்திரமா பாத்துக்கணும், அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு எனக்குள்ள 1000 ஆசைகள் இருக்கு. நான் அதெல்லாம் விட்டுட்டு லோன்னு அவரை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா என் அம்மாவோட வாழ்க்கை நல்லா சந்தோஷமா இருந்தாதான் என்னால நல்லா இருக்க முடியும்னு நான் நம்புறேன். தாத்தா, இப்ப நான் சொல்றேன், கூடிய சீக்கிரம் நான் ஹரிசாரை கண்டுபிடிச்சு என் அம்மா கூட சேர்த்து வைக்காம நான் விட மாட்டேன். இது எனக்கு பிறக்க போற குழந்தை மேல சத்தியம் தாத்தா. அட பாவி, என்ன செய்வேன்னு சொன்ன? யார் மேல சத்தியம் பண்ற? பொறக்காத புள்ள மேல நடக்காத ஒரு சத்தியத்தை செஞ்சு பொறக்கிறதுக்குள்ள அது தலை மேல பாவத்தை சேர்க்கிறியா? ஏன்பா, அவன் தான் சின்ன பையன், ஏதோ புரியாம சத்தியம் பண்ணிட்டு இருக்கான். உங்களுக்குமா தெரியாது? கேட்டுட்டு அப்படியே அமைதியா நிக்கிறீங்க. அது
அது இல்லம்மா, அவ பேசாதீங்கப்பா. நம்ம வம்சத்தோட வாரிசு அந்த குழந்தை. அதுக்கு ஒரு களங்கம் வரத பார்த்துட்டு அப்படியே நிக்கிறீங்க. டேய், நீ போஸ்டர் ஒட்டி இருக்கிறத பார்த்துட்டு நான் தான் தப்பா நினைச்சிட்டேன். நீ என்னோட புள்ளைய தூக்கி கொஞ்சினதெல்லாம் நான் பாசம் நினைச்சு ஏமாந்துட்டேன். எல்லாம் சும்மா தானே பண்ணிருக்க. ஆமா, எல்லாமே சும்மா தான் பண்ணிருக்க. இப்பதான் எனக்கு புரியுது. என்னதான் உசுரா இருந்தாலும் பெத்த மனசு தானே, அதான் உன்னை நம்பிட்டேன். என்னோட குழந்தை செத்ததுல உனக்கு எந்த வருத்தமும் இல்லைன்னு இப்பதான் எனக்கு புரியுது. ஐயோ அம்மா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. எனக்கும் வருத்தம் தாம்மா. ஆனா நடந்தது ஒரு விபத்துமா, ஒரு ஆக்சிடென்ட். அதுக்கு எப்படிமா ஹரி சார் பொறுப்பாவாரு? என்னோட குழந்தை என்ன நடந்த அந்த ஏரிக்கிட்ட போனானா? அவனை ஏன் அந்த ஏரிக்கிட்ட கூட்டிட்டு போனோம்? என்னோட புள்ளைய கொலை பண்றதுக்கு திட்டம் போட்டு அந்த ஏரிக்கிட்ட புள்ளைய எடுத்துட்டு போயிருக்கான். இல்ல, இப்போ உண்மை ஏதாவது தெரிஞ்சா எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் சொல்லி ஊரை விட்டு ஓடிட்டான். தப்பு செஞ்சவங்க யாரும் ரொம்ப நாள் ஓட முடியாது. ஒரு நாள் நிச்சயம் மாட்டிதான் ஆவான். எந்த ஆதாரமும் இல்லாம ஹரி எப்படி குத்தம் சொல்றது தப்புமா. உண்மை ஒரு நாள் உனக்கு தெரியும். அப்ப நீயே ஹரிய புரிஞ்சுப்ப. அப்படி ஒரு நாளும் நடக்காது. இனிமே ஒரு நாளும் என்னோட வாழ்க்கையில அந்த ஹரிக்கு இடம் கிடையாது. இத நீங்க ரெண்டு பேரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அம்மா, போதுமாடா. லட்சுமி மனச பவி கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டு இருந்தா. நீ பண்ண முட்டாள்தனத்தால பாரு எப்படி பேசிட்டு போறான்னு. ஏய், ஆம்பளை புத்தி என்னைக்கும் எதையும் உருப்பட வைக்காதுன்னு நிரூபிச்சிட்டேன். அது உங்க குழந்தை தான் சார். அவனுக்கு குழந்தை இல்லாத ஒரு ஆஸ்திரேலியன் தம்பதிக்காக தத்து கொடுத்துட்டேன். யார் குழந்தைய யாரா தத்து கொடுக்கறது? குழந்தைய நான் தான் தண்ணியில போட்டேன். நீ நல்லாவே இருக்க மாட்டே. நீ நல்லாவே இருக்க மாட்டே. நீ நாசமா போயிடுவே. குழந்தை இறந்த டிப்ரெஷன்ல இருந்து அம்மா கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவரி ஆயிட்டு வர்றாங்க. ஆனா ஹரிசார் மேல இருக்கிற கோவம் மட்டும் அப்படியே இருக்கு. குழந்தை சாவுக்கு ஹரிசார் காரணம் இல்லைன்னு தெரிஞ்சா அம்மா கண்டிப்பா அவரை ஏத்துப்பாங்க. அவங்க கிட்ட நடந்த உண்மையை சொல்ல இதுதான் சரியான நேரம். என்னால அதை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே இருக்க முடியல. குற்ற உணர்ச்சி என்ன தினம் தினம் கொல்லுது. உண்மை தெரிஞ்சதும் அம்மா என் மேல கோவப்படுவாங்க. ஏன் வெறுக்க கூட செய்வாங்க. ஆனா கண்டிப்பா பவிக்கிட்ட சொல்லவே மாட்டாங்க. பவிக்கு தெரிஞ்சா அவ என்னை விட்டு போயிடுவான்னு அவங்களுக்கு தெரியும். அதனால கண்டிப்பா அவங்க அதை பண்ண மாட்டாங்க. அம்மாவையும் ஹரிசாரையும் சேர்த்து வைக்கணும்னா கண்டிப்பா இந்த உண்மையை சொல்லிதான் ஆகணும். பவி வீட்டுல இருக்கா. அவளை எப்படியாவது வெளியில அனுப்பிட்டு அம்மா கிட்ட போய் உண்மையெல்லாம் சொல்லிடுவோம். என்ன நடந்தாலும் பரவாயில்ல.
நம்ம குழந்தை விஷயத்துல ஹரி சார் எந்த தப்புமே பண்ணலம்மா. எல்லாமே பண்ணது நான் தாம்மா.